அப்படியே எடுக்கணும். பாலில் தான் காசணும், தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சம் திக்கு வந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மாவை வந்து பால்லையும் கரைச்சிக்கலாம், தண்ணிலையும் கரைச்சிக்கலாம். இதுதான் மாவு. அரை கிலோவில் கொஞ்சம் போட்டால் கூட நிறைய வரும். இது அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் கரைச்சிருக்கேன். நெய்யில் தாளிச்சி போட்டு சக்கரை கடைசியாக போடணும். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இறக்கிடணும். சரிங்க. அரை லிட்டர் பால், அரை லிட்டர் தண்ணி வச்சு கொஞ்சம் பேர் சாப்பிட்ற மாதிரி. இது வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். இந்த பாயாசத்தை நம்ம தேவையான அளவுக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையானது இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். காத்தால ஸ்கூல் போகிற குழந்தைங்க இதை சாப்பிட்டு போயிடுங்க. ஸ்கூலுக்கு அவ்வளோ மத்தியானம் வரலாம், அவ்வளோ நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம், நம்ம தேவைக்கே வீட்டு எவ்வளோ தேவையோ குழந்தைங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். சுகர் பேஷண்ட்லாம் அப்படி சாப்பிட்லாம். இந்த பாயாசம் கஞ்சியாக குடிக்கலாம், காத்தால டிஃபனாக எடுத்துக்கலாம். சர்க்கரை இல்லாமல் குடிக்கலாம், அரை சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டு தேவையோ போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் குறைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். முந்திரியும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இறக்கிடலாமா?